நல்லவர்களோ நல்லா படித்தவர்களோ சமூகத்தின் மீது உண்மையிலே அக்கறை உள்ளவர்களோ எந்த விதமான பின்புல பலமும் இல்லாமல் அரசியலில் நிலைத்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிட்டாங்க. இதோடைய தாக்கம் என்ன, வாக்களிப்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்தாலும் கூட சரியான நபருக்கு நம்ம வாக்களிக்கிறோமா அப்படிங்கிறது வாக்களிக்கிற நமக்கே தெரியாது அப்படிங்கிறதா ஒன்று. நோட்டால் வாக்களிக்கிறத ஒரு ஃபேஷனாகவே வச்சுருக்காங்க. சரி, நோட்டால் வாக்களிக்கிறது நம்மளுடைய உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நம்ம நோட்டால் வாக்களிக்கிறதுனால உண்மையிலே தகுதியுடைய நல்ல வேட்பாளர்களை நம்ம அங்கீகரிக்க மறுக்கிறோம். இதோடைய தாக்கம் நிறைய இளைஞர்கள் அரசியல் அப்படிங்கிற ஒரு களத்துக்குள்ளே வராமலே அவங்க நகர்ந்து போயிடுறாங்க. அண்ட் இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக சேவகர் ஐஏஎஸ்னுடைய ஒரு முயற்சியாக இந்த நம்ம தூத்துக்குடி கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய 28 வேட்பாளர்களுடைய கம்ப்ளீட் பயோடேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டில் இவங்க தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த முழு விவரங்களையும் தொகுத்து இந்த தூத்துக்குடி மக்களுக்கு நாங்கள் இப்போ சமர்ப்பிக்கிறோம். மாற்றம் அப்படிங்கிறது நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பிக்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுடைய